எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற ஒரு கோவில பத்தி நமக்கு தெரியும். ஆனா அதே கோவிலோட நிழல்ல அதைவிட பழமையான, ஏன் அதைவிட பெரிய ஒரு கோவில் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த ரகசியங்களை தான் தோண்டி எடுக்க போறோம். இது பத்மநாப சுவாமியோட அண்ணனோட கதை. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். திருவனந்தபுரம்னாலே நமக்கு ஞாபகம் வருது அனந்த பத்மநாப சுவாமி தான் இல்லையா? ஆனா அதே பத்மநாப சுவாமிக்கு அவரை விட உயரமான, அவரை விட பெரிய ஒரு அண்ணன் இருக்காருன்னு நான் சொன்னா, அதுவும் எங்கேயோ இல்ல, நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல தான் சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. திருவட்டாறுல இருக்கிற அண்ணன் ஆதிகேசவன் முழுசா 22 அடி நீளம். கண்கள் திறந்து தன்னை தேடி வர்ற பக்தர்களை நேரா பாக்குறார். ஆனா திருவனந்தபுரத்துல இருக்கிற தம்பி பத்மநாபன் 18 அடிதான். அதுவும் கண்கள் மூடிய நிலையில இருக்கார். பாத்தீங்களா? இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நாம பார்க்க போற பெரிய கதைக்கு ஒரு திறவுகோல். முதல்ல இந்த ஊரோட பேரை பாப்போம். திருவட்டாறு. இந்த பேர்லயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. திருனா புனிதம், வட்டனா வட்டம், ஆறுனா நதி. அதாவது புனிதமான நதி வட்டமா ஓடுற இடம். இங்க பரளியாறு, கோதியாறுன்னு 2 ஆறுகள் சேர்ந்து இந்த கோவில சுத்தி ஒரு மாலை போட்ட மாதிரி வட்டமா ஓடுது. ஒரு இயற்கையான கோட்டை மாதிரி இந்த கோவில பாதுகாக்குது பாருங்க. நீங்க நம்ம ஊர் கோவில்கள் மாதிரி பெரிய பெரிய கோபுரங்களை எதிர்பார்த்து போனீங்கன்னா இங்க அது இருக்காது. ஏன்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க கேரள பாணியில கட்டப்பட்டிருக்கு. நுணுக்கமான மரவேலைப்பாடுகள், சரிவான ஓட்டுக்கூரைகள்னு பார்க்கவே ஒரு ராஜா அரண்மனைக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஓகே, இப்ப வாங்க கோவிலோட முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம். கருவறைக்குள்ள சுமார் 22 அடி நீளத்துல ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் படுத்திருக்கார். யோசிச்சு பாருங்க, 22 அடி. அவரோட உருவம் அவ்ளோ பெருசு, நீங்க ஒரே இடத்துல நின்னு முழுசா அவரை பார்க்கவே முடியாது. அதனாலதான் இந்த 22 அடி பெருமாளை தரிசனம் பண்றதுக்கே ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு இருக்கு. 3 தனித்தனி வாசல் வழியா தான் அவரை நம்ம பார்க்க முடியும். முதல் வாசல் வழியா போனீங்கன்னா அவரோட தெய்வீகமான முகத்தை தரிசிக்கலாம். அடுத்த வாசல் வழியா பிரம்மா உட்கார்ந்திருக்கிற அவரோட தொப்பல் கொடிய பார்க்கலாம். கடைசியா 3வது வாசல் வழியா அவரோட புனிதமான பாதங்களை சேவிக்கலாம். ஒரு முழுமையான தரிசனம். இங்கேதான் இன்னொரு முக்கியமான ஒரு ஆழமான வித்தியாசம் இருக்கு. திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வேற ஒரு திசைய பார்த்த மாதிரி படுத்திருப்பார். ஆனா இங்க திருவட்டார்ல அண்ணன் ஆதிகேசவன் தன்னை பார்க்க வர்ற பக்தர்களை நேருக்கு நேரா பாக்குறாரு. அவரோட கருணை பார்வை நம்ம மேல நேரடியா படும்போது கிடைக்கிற அந்த உணர்வு இருக்கே, அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் மாதிரி. சரி, இவ்ளோ நேரம் ஆதிகேசவன்னு சொல்றோமே, ஏன் அவருக்கு இந்த பேர் வந்துச்சு யோசிச்சிருக்கீங்களா? இந்த பேர்ல தான் கோயிலோட மொத்த புராண கதையே ஒளிஞ்சிருக்கு. நன்மைக்கும் தீமைக்கும் நடந்த ஒரு பயங்கரமான போரோட கதை இது. புராண காலத்துல கேசின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனை மகாவிஷ்ணு வதம் செஞ்சாரு. அதனால அவருக்கு கேசவன் ஒரு பேர் கிடைச்சது. இந்த கோவில்ல இருக்கிற சிலையே அந்த அசுரனை கீழே தள்ளி அவன் மேல பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துல நடந்ததால ஆதி அப்படின்ற வார்த்தையும் சேர்ந்து ஆதிகேசவன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இப்போ இந்த கோவிலோட இன்னொரு ஆழமான ரகசியத்துக்குள்ள போகலாம் வாங்க. இங்க இருக்கிற மூலவர் சிலை நாம நினைக்கிற மாதிரி ஒரே கல்லால செதுக்கினது கிடையாது. அதோட உருவாக்கமே ஒரு அமானுஷ்யமான, ஒரு தெய்வீகமான கலவை. அதுக்கு பேரு கடிசர்க்கரை யோகம். இது ஒரு ஸ்பெஷலான டெக்னிக். அதாவது 16,008 சாழக்கிராம கற்கள், ஆமாங்க 16,008 புனிதமான கற்களை ஒன்னா அடுக்கி அது மேல ஒரு ஸ்பெஷல் மூலிகை பசிய பூசி இந்த சிலைய செஞ்சிருக்காங்க. இதனாலதான் இந்த மூலவருக்கு தண்ணியால அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா தைல காப்புன்னு சொல்ற ஒரு சிறப்பு எண்ணெய மட்டும்தான் பூசுவாங்க. 16,008 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இந்த சிலையோட உருவாக்கத்துல எவ்வளவு பெரிய உழைப்பும் பக்தியும் தெய்வீகமும் இருக்குன்னு காட்டுற ஒரு அடையாளம். ஒவ்வொரு கல்லும் ஒரு ஜபம் மாதிரி, ஒரு பிரார்த்தனை மாதிரி. இந்த கோவிலோட ஆச்சரியங்கள் மூலவரோட நிக்கல, இன்னும் இருக்கு. இந்த கோவிலோட கட்டமைப்பிலேயே நம்மள வாயடைச்சு போக வைக்கிற அளவுக்கு பழங்கால என்ஜினியரிங், அஸ்ட்ரானமி எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. கருவறைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒற்றைக்கல் மண்டபம்னு ஒன்னு இருக்கு. பேர்லயே விஷயம் இருக்கு பாருங்க. சுமார் 20 அடி நீளம், 15 அடி அகலம் இருக்கிற ஒரு பெரிய மண்டபம். ஆனா அது முழுக்க ஒரே கல்லுல செதுக்குனது. எப்படி செஞ்சாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. ஒரு பிரமிப்பான இன்ஜினியரிங் மார்வல். அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 2 தடவை இயற்கையே இங்க ஒரு அற்புதம் நிகழ்த்தும். சூரியனே நேர்ல வந்து பெருமாள தரிசனம் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு. பங்குனி, புரட்டாசி மாசங்கள்ல சாயங்காலம் சூரியன் மறையறப்போ அதோட பொன்னிற கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள புகுந்து பெருமாளோட முகத்துல பட்டு ஜொலிக்கும். பாக்குறதுக்கே ஒரு வானியல் அதிசயம் மாதிரி இருக்கும்.
சோ நீங்க திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே சமயம் கொஞ்சம் அமைதியான, கூட்ட நெரிசல் இல்லாத இடமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கான சரியான பதில் திருவட்டாறு தான். இங்க நீங்க பாக்குறது ஒரு பிரம்மாண்டமான 22 அடி மூலவரம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான கடுசர்க்கரை யோக சிலைய, ஒற்றைக்கல் மண்டபம்னு பல ஆச்சரியங்கள. இது வெறும் ஒரு கோவில் இல்ல, இது ஒரு வரலாறு. கடைசியா இது நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்குது. சில நேரங்கள்ல உலகத்தோட மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே, ஆனா அதிகம் யாருக்கும் தெரியாத பாதைகளுக்கு அந்த பக்கம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாம தான் அதை தேடி போகணும்.